காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் ஒரு சில கட்சிகள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரும் வாய்ப்பிருப்பதாக கட்சியின் முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு ஞாயிறன்று பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை மூழ்கி வரும் கப்பல் என்று வர்ணித்தார். அபாய அளவை தண்ணீர் தாண்டும் போது கப்பலில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை விட்டு வெளியேறும் என்றும் கூறிய நிதின் கட்காரி, அந்த கட்சிகள் எவை என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் என்று பெயர்களை குறிப்பிடாமல் புதிர் போட்டார். காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடன் பாரதிய ஜனதா தொடர்பில் இருப்பதாக கூறிய கட்காரி, 2014 லோக்சபா தேர்தலில் 175 எம்பி இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்றினால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற கட்சிகள் மீண்டும் தங்களிடம் வந்து சேரும் என்றும் நம்பிக்கையுடன் கூறினார். எந்த நம்பிக்கையில் கூறுகிறீர்கள் என்ற கேள்விக்கு, அரசியலில் தீண்டத்தகாதவர்கள் என்று யாரும் இல்லை என்று கட்காரி விளக்கம் அளித்தார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி, அஜித் சிங்கின் ராஷ்டிரிய லோக்தள் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. காங்கிரசின் கூட்டணி கட்சிகளாக இருந்த மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ், கருணாநிதி தலைமையிலான திமுக உள்ளிட்டவை பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலும் பங்கு பெற்றிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சென்னையில் டிசம்பர் 6ஆம் தேதி நடக்கவுள்ள பத்திரிகையாளர் சோ இல்ல திருமண விழாவில் பாரதிய ஜனதா வேட்பாளர் நரேந்திர மோடியும் திமுக தலைவர் கருணாநிதியும் சந்தித்து பேசக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.